உதகை மற்றும் கொடைக்கானலில் செல்லும் வாகனங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. கொடைக்கானலில் வார நாட்களில் 4000 சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் குறிப்பிட்ட சுற்றுலா வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஊட்டி, கொடைக்கானல் போன்ற அந்த மலைவாச ஸ்தலங்கள்ல எத்தனை சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூர் ஐஐஎம் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வுகள் நிறைவடைய கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என்பதனால வரும் கோடை விடுமுறையின் போது அந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே வாகன அனுமதி குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பான வழக்குகள் தான் நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் பரதசகரத்தை அடங்கிய அமர்வுகள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் PS தாமன் சாதாரண பொதுமக்களை பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கொடைக்கானல்ல 50 இருக்கை கொண்ட பேருந்துகளை மலை மீது செல்ல தடை விதித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கடந்த டிசம்பர் மாதமே உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த ஊட்டி, கொடைக்கானல்ல எத்தனை வாகனங்களை அனுமதிக்கலாம் என்பது குறித்து ஐஐடி IIM மேற்கொண்டு வரும் ஆய்வு முடிவுடைய 9 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து ஊட்டி, கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதிக்கலாம் என்ற ஆய்வு முடியும் வரை எதிர்வரும் அந்த கோடை விடுமுறை காலங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையிலும் வாகனங்கள் கட்டுப்பாடுகளை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன்படி ஊட்டியில வார நாட்கள்ல 6000 சுற்றுலா வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் வார இறுதி நாட்கள்ல 8000 வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கொடைக்கானல்ல வார நாட்கள்ல 4000 வாகனங்களும் வார இறுதி நாட்கள்ல 6000 வாகனங்களையும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையில உள்ளூர் வாகனங்கள், விவசாய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசு பேருந்துகள், ரயில்கள் மூலம் வருகை தரும் பயணிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்றும் அது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற நீதிபதிகள் அது அமல்படுத்தியது குறித்து ஏப்ரல் 25ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டுப்பாடுகள் கோடை விடுமுறை அதாவது ஜூன் வரை அமல்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். வாகன கட்டுப்பாட்டை அமல்படுத்துவதற்கு தேவையான கூடுதல் காவல்துறையினர் பணியில் அமர்த்திக் கொள்ளவும் DGPக்கு அவர்கள் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊட்டி, கொடைக்கானலுக்கு வரக்கூடிய அந்த மின்சார வாகனங்களுக்கு பாஸ் வழங்கும் நடைமுறையில முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.